நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. பாபுன்ற ஒரு பையன் ஒருத்தன் அவசரமாக தயாராகிட்டு இருக்கான். முதலாளி காலையில் 9 மணிக்கெலாம் வர சொன்னார். இப்போயே மணி 8 ஆகிடுச்சு, குளித்து சாப்பிட்டு முடிகிறதுக்குள்ளே 9 மணிக்குள்ளே தாண்டிட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அவசரமாக கிளம்பிக்கிட்டு மிதிவண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கான். அப்போ அந்த நேரம் பார்த்து சாப்பாடை கூட ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, சும்மா வாயில் அள்ளி அள்ளி திணிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பாபுன்ற ஒரு பையன் கொண்டு வர்ற சம்பளத்தை வச்சு தான் அவனுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. தந்தைக்கு பார்த்திங்கன்னா சொல்லிக்கொள்ளும்படி வேலை எதுவும் இல்லை. கோடை காலம் வந்துச்சுன்னா அந்த பதநீர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த விற்பனை செய்கிறவர் பாபுவோட அப்பா. இப்போதைக்கு பணம் உரமும் கிடையாது, பதநீரும் இல்லை. அதனால் அவங்க அப்பாவுக்கு சொல்லிக்கொள்ளும்படி வருமானம் எதுவும் இல்லாததால் பாபு அவனோட கிராமத்தில் இருக்கிற கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிற மாணிக்கம் அப்படின்றவரோட கடையில் குமாஸ்தா வேலை பார்க்குறாப்புல. அந்த பாபுன்ற பையனுக்கு மாதம் 5000 ரூபா சம்பளம் வரும். வார சனிக்கிழமையில் ஒரு 50 ரூபா முதலாளி கொடுப்பாரு. இந்த 5000 ரூபா சம்பளத்தை வச்சு தான் வீட்டு வாடகை, மளிகை செலவு, மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செலவுக்கும் சரியாக போயிடும். மீதி இந்த வார சனிக்கிழமையில் அவனுக்கு கொடுக்குற அந்த 50 ரூபாயை வச்சு தான் அவன் கை செலவே பார்த்துக்குவான். பாபு பார்த்திங்கன்னா வழக்கமாக தினம் காலையில் 10 மணிக்கு தான் வேலைக்கு போவான். 10 மணிக்கு வேலைக்கு போயினான்னா நைட்டு 9 மணிக்கு தான் திருப்பி வீட்டுக்கே வருவான். இவன் வேலைக்கு போகிறதால மட்டும் அவனுக்கு பொன்னி சாப்பாடு, மீதி அந்த பெற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையில் போடுற அரிசி சாப்பாடு மட்டும்தான். அவனுடைய குடும்பம் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பம் அப்படின்றதால அரசாங்கத்தில் அவனுக்கு 35 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. இப்போ அவன் அவசரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு 9 மணிக்குள்ளே முதலாளி வர சொன்னார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் அவங்க அப்பா தணிக்காச்சலம் நேராக பாபுக்கிட்ட பாபு நீ ரேஷன் கடை வழியாக தானே போகிற, நீ அப்படியே போகும்போது இன்றைக்கி ரேஷன் கடையில் அரிசி சர்க்கரை இதெல்லாம் போடுறாங்களாம், நீ அந்த பில்லை மட்டும் போட்டு கொடுத்துட்டு யார் கையில் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுப்பா உங்கள் முதலாளி கடைக்கு, நான் அந்த பில்லை வாங்கி அரிசி வாங்கிக்கிறேன்ப்பா, சர்க்கரை கிடைக்கலான்னு பரவாயில்ல, அரிசியாவது சாப்பிட்ணுல்ல, அதாவது பில்லு மட்டும் போட்டு கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே நான் மாரியப்பா சைக்கிளை வாங்கிட்டு வந்துடுறேன், அதில் வச்சு நான் மூட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ பில்லு மட்டும் வாங்கி கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தணிக்காசலம் கேட்குறாப்புல. யோ இப்போயே மணி 8 ஆயிடுச்சு, நானே ரேஷன் கடையில் பயங்கர கூட்டமாக இருக்குன்னு பயப்படுறேன், நீ தேவையில்லாமல் என்னை பில்லு போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் நேரத்தை வீணடிக்கலான்னு பார்க்குறியா, அதுக்கும் இல்லாமல் எங்கள் முதலாளி வேலையை என்னை ஏதோ அவசரமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் சீக்கிரமாகவே வர சொன்னார். நான் போய் பில்லு போடுறதுக்கு நின்னேன்னு வச்சுக்க, அப்புறம் என்னை பில்லு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவார். அதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், உனக்கே வேலை எதுவும் வெட்டியும் இல்லை, சும்மா தானே வீட்டில் இருக்க, ஏன் நீ போய்ட்டு வாங்கிட்டு வர முடியாதா, அந்த வேலையை கூட செய்யலைன்னா எதுக்கு என்ன சோறு தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கண்டபடி பேச ஆரம்பிச்சிடுறான். இவரும் அவர் பேசுனதை எதுவுமே போய் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறது, நம்மளால தான் ஒரு வருமானமும் இல்லையே, நம்ம பையன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் நீயே போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக அவங்களோட முதலாளி வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவனோட முதலாளி வீட்டுக்கு தான் எப்பயுமே டெய்லியும் கடையில் அந்த கடைசாவியை வாங்கிட்டு போயிட்டு அவன் கடையை திறப்பான். வழக்கம் போல் கொஞ்சம் நேரத்தில் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர வேகமாக போயிட்டுருக்கான். இப்போது தணிக்காச்சலம் என்ன சொல்கிறாப்புல, அடியே பாரிஜாதம் இங்கே வாங்க கொஞ்சம், அவனால் ரேஷன் கடைக்கெலாம் போயிட்டு அந்த பில்லுலாம் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்கிறான், நீ இந்த ரேஷன் கடை எடுத்துருவா, நானே போகிறேன், போயிட்டு மாரியப்பன் சைக்கிள்லேயே போயிட்டு பில்லு போட்டு அரிசி சக்கரெலாம் வாங்கிட்டு வந்துடுறேன், எப்படியோ நான் போகிறேன் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்காசலமும் சொல்கிறாப்புல. உடனே தணிக்காசலத்தோட மனைவி ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இந்தாங்க போயிட்டு ரேஷன் கடையில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டையும் எடுத்துகிட்டு நீட்டுறாங்க. தணிக்காசலம் அதை வாங்கிட்டு நேராக மாரியப்பனோட வீட்டுக்கு போகிறாப்புல. மாரிப்பா எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கொஞ்சம் கூட, நான் போய்ட்டு ரேஷன் கடையில் போயிட்டு அந்த அரிசி பருப்புலாம் போடுறாங்களா, சக்கரெல்லாம் போடுறாங்களாம், போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, உன் பையன் அந்த வழியாட்டி தானே போகிறான், உன் பையன்கிட்ட சொன்னால் பில்லு போட்டு வைப்பா, நீ அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரலாம்ல, இல்லாட்டி உன் பையனை கூட வாங்கிட்டு வர சொல்லலாம்லங்கும்போது, இல்லைப்பா அவனுக்கு ஏதோ அவசரமான வேலை இருக்கான், அவங்க முதலாளி வர சொன்னாராம்மா, அதனால் போயிட்டான், நீ உன் சைக்கிளை மட்டும் கொடு, நான் சீக்கிரமாக கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கேட்கும்போது, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைக்கிளை எடுத்துகிட்டு போ, சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துரு, மதியத்துக்கு மேலே ஒரு ஆளை போய் பார்க்கணும் அப்படின்றாரு. சரி மாதிரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்தா காலைல 7 மணிக்கே நிறைய பேர் குந்திருப்பாங்க போல், பயங்கர பெருசாக க்யூ இருக்குது. அப்படியே இவரும் அந்த வரிசையில் போய் பின்னாடியே நின்றுக்கிறாரு.
அப்படியே பில்லு போடுற வரிசையில் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அரிசி வாங்க வரிசையில் வந்து போய்கிட்டே இருக்கார். காலையிலே நல்லது வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பயங்கரமாக வந்து வெளுத்து கட்டுது, சுருன்னு மண்டை ஏறுது அந்த வெயில். இப்படியே வரிசையில் நின்றுட்டு புலம்பிக்கிட்டு தணிகாசலம் போயிட்டுருக்காரு. பாபு கிட்டத்தட்ட முதலாளியோட வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டான். அப்படியே அவர் பக்கத்தில் போகும்போது சென்சார் ஆட்டுக்கு கதவை திறக்கவும் சொல்லிட்டு கேட்டில் தானே சொல்லுது. உடனே வந்து கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாளியோட மனைவி வந்து திறக்கிறாங்க. என்ன பாபு, சொன்ன மாதிரியே நேரத்தில் வந்துட்டாட்டுக்க? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா உன்னை நீ கொஞ்சம் நேரத்தில் எதுக்கு வர சொன்ன தெரியுமா? இந்த ரேஷன் கடையெல்லாம் வந்து அரிசி பருப்பு போடுறாங்களாம். இவ்வளோ நாள் வந்து எனக்கு கிடைக்காம இருந்தது அந்த அரிசி பருப்புலாம். ஏன்னா இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் வந்து ரேஷன் கார்டெலாம் கொடுக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ பரிதாபப்பட்டு கொடுத்துட்டாங்களாட்டுக்கு. நானும் இந்த மக்களுக்கு நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அரசாங்கம் எனக்கு வந்து ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இப்போயாவது வந்து இந்த அரிசி பருப்பை கொடுக்கணுன்னு இந்த அரசாங்கத்துக்கு தோணுச்சேன். ரேஷன் கார்டு நேற்று தான் எனக்கு கைக்கு கிடச்சிது. அதனால் நான் போயிட்டு அந்த ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு வரேன், நீ விற்றுட்டு நில்லு, போயிட்டு கொஞ்சம் ரேஷன் கடையில் போயிட்டு அந்த அரிசி பருப்பை வந்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். போயிட்டு நேராக ரேஷன் கார்டோட ஒரு மஞ்சள் பையை எடுத்துகிட்டு வந்து முதலாளி அம்மா நீட்டுறாங்க. இந்த பாபு அதை கையில் வாங்கி பார்த்துட்டு, அடடா என்னடா அது, இவங்க ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு தான் நம்மளை நேரத்தில் வர சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக வர சொல்லிவிட்டு ரேஷன் கடைக்கு போகணுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது, இல்லைடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேஷன் கார்டு இப்போ தான் கிடச்சிருக்குது, யாராவது ஒரு நல்ல ஆளுங்களில் தான் கொடுத்து அனுப்பிச்சணும், நீ தான் ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கடையை வரைய சுத்தம் பண்ணணும், நாளைக்கு கடைக்கு புது கணக்கு போடணும், பூஜை ஜாமான்லாம் வாங்கணும், புது நோட்டு வாங்கணும், ஒட்டடை அடிக்கணும், நிறையா வேலை இருக்குது, ஆளுங்க வரைய அதிகமாக இருந்தால் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கார்டை வந்து கொடுக்குறாங்க. உடனே பாபு அதை கையில் வாங்கும்போது ஒரு தயக்கத்தோடு தான் வாங்குகிறான். ஏன்னா நம்ம அப்பா வந்து கார்டை கொடுத்து ரேஷன் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வாடா பொருளை அப்படின்னு சொன்னதுக்கு வாயா போயான்னு சொல்லி பேசுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் சும்மா தானே வெட்டியாக இருக்க சோறு தின்னுட்டு போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டு வந்துட்டோமே, இன்றைக்கி பணத்துக்காக அதே வேலையை தானே நம்ம செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபுவோட மனசு வந்து அப்படியே குறுகுறுன்னுங்குது. குத்தவனில் நெஞ்சு குறுகுறுங்கிறது இதில் தான் போல். என்ன மனுஷன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷன் கடை வாங்கிட்டு நேராக ரேஷன் கடைக்கு போகிறான். அங்கே போனால் பயங்கரமான க்யூவு. இப்போது அவங்க அப்பாவும் அங்கே தானே நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு இதை தயக்கம். எட்டி பார்க்குறான். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அந்த அரிசி போடுறாங்க, இப்போ பில்லு போடுறாங்க பார்த்திங்களா, அவங்க கிட்ட போயிட்டார். 3வது ஆளாக நிற்கிறாப்புல. அடுத்து 3 நாளுக்கு அப்புறம் இவர் தான் வந்து பில்லு வாங்க போகிறாப்புல. நம்ம அப்பா வந்து அங்கே போயிட்டாராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே தயங்கி பின்னாடி நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் இந்த தணிகாசலத்தை கூப்பிட்டு, யோ தணிகாசலம், உன் பையன் பின்னாடி நிற்கிறாயான், அதுவும் ரேஷன் கடை கார்டோடு நிற்கிறான், ஏன்னா நீங்கள் நின்றுட்டுருக்க, அவங்க முதலாளிக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்ருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தணிகாசலம் சொல்கிறாப்புல. நம்ம பையன் இவ்வளோ அவசரமாக போனது இந்த மாதிரி தணிகாசலம் அவங்க மாணிக்கையோட வீட்டில் ரேஷன் அரிசி வாங்குறதுக்கு தான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதையுமே வந்து மனசில் வந்து ஏற்றுக்கவே இல்லை. தான் பையன் வரிசையில் நின்று வெயிலில் நின்று அந்த பொருளை வாங்கக்கூடாது, அவன் நேரத்துக்கு வந்து கடை திறக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடி திரும்பி பாபு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாப்புல. சத்தமாக கூப்பிடும்போது இவனுக்கு வந்து அப்படியே விழி பிதுங்குது. தம்ம அப்பாவை எப்பட்றா எந்த மூஞ்சை வச்சுட்றா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதையுமே கண்டுக்கவே இல்லை. தான் புள்ள தானே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னப்பா இங்கே வா, எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், உன் முதலாளி ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வாங்கிட்டு வர சொன்னார், அவ்வளோதானே, இங்கே கொண்டாங்க, நான் வந்து கிட்ட போயிட்டேன், இப்போ நான் அரிசி வாங்க போகிறேன், பில்லு போட போகிறாங்க, நீ வந்து அரிசி வாங்குற இடத்துல போய்ட்டு நீ முன்னாடி நின்றுக்க, இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் நீ அரிசி வாங்கலாம், இங்கே கொண்டாங்க அந்த பில்லு அப்படி அந்த ரேஷன் கடை கொண்டான்னு சொல்லிட்டு வாங்கி இவர் பில்லு போட்டு அந்த வரிசையில் போய் நின்றுக்கிட்டு, நீ இப்போ அந்த பில்லை கொண்டா, நான் அரிசி வாங்கி வைக்கிறேன், அதுக்கப்புறமா நான் அந்த மாரிப்ப சைக்கிளே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் காலை பிடிச்சிட்டு பயங்கரமாக கற்றுக்காதிரி அழுகுறான். அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் உன்னை எடுத்துருந்து பேசிட்டேன், இப்போ தான் வந்து எனக்கு உங்களோட அருமை தெரிய வருது, பணத்துக்காக அதே வேலையை தான் இப்போ செய்ய வந்திருக்கேன், பணத்தை விட வந்து உங்களை தான் நான் பெருசாக நினச்சிருக்கணும், ஆனால் பணம் பெருசாக எனக்கு இப்போ நினச்சி அந்த நேரம் தோணிடுச்சு, மன்னிச்சிருப்பா, கொண்டாப்பா காடை நானே வாங்கிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்கிறேன். இதிலேருந்து மகன் தந்தைக்கு செய்த உதவியா, தந்தை மகன் காற்றும் நன்றியா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதேமாரி வந்து நிறைய சம்பவங்கள் நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த சம்பவங்கள் எதுவுமே பல பேர் நினச்சி பார்க்குறதே கிடையாது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களை வந்து சொல்லும்போது, இந்த வேலையெல்லாம் எவன் செய்வான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்தறிஞ்சு பேசிட்டு அதே வேலையை ஆஃபீஸில் வந்து செய்ய சொல்லுவாங்க. அந்த வேலையை அங்கே போய் செய்வாப்பில்.
ஏன் இங்கே வீட்டில் செஞ்சால் கௌரவம் குறைச்சா அங்கே செஞ்சால் கௌரவமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வேலை எங்கே செஞ்சாலும் வேலை தான். அதை யார் இடத்துல எப்படி செய்யணும் அப்படின்றத முதல்ல கற்றுக்க தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் உண்மையான பையன், அதாவது அப்பாவுக்கு செய்கிற நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சரி, இந்த வீடியோ மூலிமா இதை தான் வந்து சொல்ல விரும்புனது. இதை பார்த்ததுக்கப்புறமாவது நிறைய பேர் தான் மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.